அருமையான பேரம்மா. பேரன்னா பேத்தியம்மா. குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. நன்றி குருஜி. அருமையான பேரஞ்சாதகம்மா. பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் குருஜி. நல்ல அருமையான ஜாதகம். செவ்வாயெல்லாம் கூடுதல் சுபத்துவம், புதன் அதை விட சுபத்துவமா இருக்குது. மருத்துவம் கிருத்துவம்னு பேரை நல்லா படிப்பாருமா. பேரை அருமையான ஜாதகம்மா. அதான் குருஜி இப்போ சுக்கிர தசை தொடங்க போகுது. சுக்கிரன் நீச்சம் பார்த்து பயப்பட வேண்டாமா. சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கிறார். சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாம இருக்கிறாரு. பேரன்லாம் சென்னையில எல்லாம் இருக்க முடியாது. வெளிநாடு வெளிமாநிலத்துல தான் செட்டிலே ஆவாரு. உங்களுக்கு என்னம்மா வயசு? ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 52 வயசு. அவ்வளவுதான். அந்த பேரன் நல்லா இருக்கிறத பாப்பீங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கிறத பாப்பீங்க. நல்ல ஜாதகம். சந்திரன் அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கு குருஜி? அவங்க ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, தள்ளி போயிட்டே இருக்கு. ஏம்மா அதெல்லாம் இதுல சொல்ல முடியாதுமா. சுக்கிரதசையில வீடு அமைஞ்சே தீரும்மா. சரிங்க குருஜி. சுக்கிரதசையில வீடு அமைஞ்சே தீரும். சுக்கிரதசை சுயபுக்தியிலேயே இந்த பையன் 2027 சுக்கிரதசை ஆரம்பிக்குது. ஒரு பேரன் ஜாதகம்னு எடுத்துக்கோங்க. இந்த பேரன் ஜாதகத்தை ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு. டாக்டருக்கு போயிட்டு பேரன் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு என் மருமகனுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? டாக்டர்கிட்ட போயிட்டு உங்க மருமகனை கூட்டு வாங்கம்மா டெஸ்ட் பண்ணணும்னு. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம். சுக்கிரதசை ஆரம்பிக்கும் போது இந்த பையனுக்கு நல்ல சொகுசான வீடு வசதி அமைப்புகளை இவன் அனுபவிக்கணும். 2027 சுக்கிரதசை ஆரம்பிக்குது. நீங்க கேட்குற கேள்வி என் மருமக வீடு கட்டுவாங்களா? அருமையான நல்ல ஜாதகமா. மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். நேரடியான நல்ல படிப்பாருமா. ரொம்ப நல்லா படிப்பாரு. மருத்துவம் சார்ந்த படிப்புகள் ஆரம்பத்தில் 25 வயசு வரைக்கும் அவயோக தசைகள்னா கூட அதற்கடுத்து வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் தசைகள்னு இதான தசை வந்துடுது. இந்த பையன் நல்லா படிப்பாருமா. இப்பவே தெரியுமா இவர் நல்ல புத்திசாலிமா. 5 வயசு ஆனால் கூட இப்பவே நல்ல மனப்பாடத்திறன், ஸ்கூல்லலாம் நல்லா படிக்கிறது உங்களுக்கு தெரியும். நல்ல ஜாதகமா இருக்கிறது தான் சொல்ல முடியும். ஆனா ரொம்ப ஆமாங்க ஜி. இல்ல ஜி ரொம்ப பயந்தாங்கொல்லியா இருக்கு. கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாங்க ஜி. ஏமா குழந்தைகள் நல்ல குழந்தைகள் கோழையாக இருக்கும். நல்லவர்கள் பொதுவாக பயப்படுவாங்க, மனசாட்சிக்கு பயப்படுவாங்க, பயந்த மாதிரி இருப்பாங்க. லக்னத்தை சனி பார்த்தாலும் கூட லக்னாதிபதி வலுவாகத்தான் இருக்கிறார். இந்த அமைப்புகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு குழந்தை துடுக்குத்தனமா இருக்கிற குழந்தைகள் பெரிய ஆளாவும் ஆயிடுறதில்ல. பயந்தவங்களா இருக்கிறவங்க எதிர்காலத்தில் தோத்தும் போயிடுறதில்லை. நல்ல குழந்தைகள், ஒழுக்கமான குழந்தைகள் ஒரு லெவலில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பயப்படத்தான் செய்யும். இது ஒரு வாழ்க்கை ஒரு இதுதான். சின்ன வயசுல ரொம்ப பயந்தவங்க எல்லாருமே பின்னாடி ஒன்றும் சோட போனதே கண்டிப்பாக கிடையாது. இந்த குழந்தை நல்லா இருக்கும். சூரிய சந்திர திசைகள் வலிமையாக இருக்கின்றன. லக்னத்தை சனி பார்ப்பது மட்டும் ஒரு குறை என்றாலும் கூட வேறு விதத்தில் எல்லா விதத்திலையும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். எல்லா பாவகங்களும் வலுத்திருக்குது. தனாதிபதி வலுத்திருக்கிறார். ராஜயோகாதிபதியான செவ்வாய் மிகப்பெரிய அளவில் நல்ல அருமையாக இருக்கிறார். ஆகவே இந்த குழந்தை எதிர்காலத்தில் செவ்வாயின் துறைகளில் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குதுமா. 15-16 வயசுலேருந்தே நல்லா தெரியுமா உங்களுக்கு. சொகுசாக வாழக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் இங்கே நீச்சம் இல்லை. நீச்சபங்க ராஜயோகமாக திக்பலத்திற்கு பக்கத்தில் சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற காரணத்தினால சுக்கிரதசையும் இந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும். ஆகவே குறைகள் பெரிய அளவில் இல்லாமல் நான் ஒரு 75 மார்க் இந்த ஜாதகத்துக்கு கொடுப்பேன். இயல்பாக நல்லா படித்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய நல்ல குழந்தைமா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கு.